வணக்கம். திங்கட்கிழமை ஜூன் மாதம் 8ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி, ஆங்கில தேதி 8, தமிழ் தேதி 25. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, திதி தேய்பிறை அஷ்டமி, யோகம் நன்றாக இல்லை. கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்று கால பைரவர் வழிபாடு செய்யும் நாள். சாயந்தர நேரத்தில் எங்கே பைரவர் சன்னதி இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் கால பைரவரை கும்பிட்டுட்டு வாங்க. கால பைரவரை கும்பிட வேண்டும். அவர்தான் காவல் தெய்வம், நம்மை காப்பாற்றுகின்ற காவல் தெய்வம். இந்த இசட் கேட்டகரி செக்யூரிட்டின்லாம் சொல்லுவாங்களே, அதை விட பவர்ஃபுல்லாக நமக்கு ஒரு செக்யூரிட்டியாக வருவார். அவர் வர்றது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்ம கூடவே இருப்பார். நமக்கு எந்த தீமையும் வராமல் நம்மை காப்பாற்றுவார். எனவே இந்த கால பைரவர் வழிபாடு என்பது நம்மை நாம் தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற ஒரு வழிபாடு. மாதம் தேய்பிறையிலே வருகின்ற அஷ்டமியிலே அதை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி, அதனால் கால பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். எல்லா சிவன் கோவில்களிலும் கால பைரவருக்கு ஒரு சன்னதி இருக்கும். எனவே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில், உங்களுக்கு தெரிஞ்ச சிவன் கோவில் எதுவோ அங்கே போய் பைரவர் சன்னதியில் ஒரு அர்ச்சனை, உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் எல்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை கண்ணில் ஒத்திட்டு பயபக்தியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. யாரோ புதுசாக ஒரு விஷயம் கிளப்பி விட்ருக்காங்க. சில கோயிலுக்கெல்லாம் போனால் பிரசாதத்தை எடுத்துகிட்டு வராது, அங்கேயே போட்டு வந்துரு அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. பாவம், மக்கள் அதை நம்பிட்டு போட்டு வராங்க. பிரசாதத்தை அப்படி டிஸ்கார்ட் பண்ணிட்டு வரக்கூடாது, மகா பாவம். பிரசாதத்தை பயபக்தியுடன் எடுத்து கண்களில் ஒத்தி கொண்டு வீட்டுக்கு எடுத்து கொண்டு வர வேண்டும். பிரசாதம் என்பது இறைவனின் அருள் நமக்கு கிடைத்ததற்கான ஒரு சின்ன அத்தாட்சி. அதை போய் தூக்கி போடலாமா? திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் சுற்றிட்டு வரும்போது பார்த்தா நிறைய அங்கங்கே பிரசாதமாக இருக்குது. தேங்காய் மூடி, வாழைப்பழம், பூ எல்லாத்தையும் அப்படியே போட்டு போகிறாங்க மக்கள்லாம். ஏன் சார் அப்படியே போட்டு போகிறீங்க, எடுத்துகிட்டு போகலையான்னா? அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதான். ஒரு ஜோசியர் சொன்னார். அந்த ஜோசியரை தூக்கி எங்கே போடலாம்னு கேட்டேன். பிரசாதத்தை நீ என்னமோ இது மாதிரி குப்பையில் வீசுகிற மாதிரி போட்டு போகிறீங்களே, இப்படி ஒரு தப்பான கருத்தை சொன்ன அந்த ஜோசியரை எங்கே தூக்கி போடலாம் அப்படின்னு நான் கேட்டேன். அவரை தூக்கி போட்டுடணும். இந்த மாதிரி ஆள்லாம் சொசைட்டிக்கு தேவையில்லை, அவெல்லாம் ஜோசியமே சொல்லக்கூடாது. திருநள்ளாறுங்கிறது ஒரு சிவன் கோவில், மூவர் தேவாரம் பாடிய ஒரு தலம், புகழ்மிக்க பச்சைப்பதிகம் பாடப்பட்ட இடம். அம்பிகை பிராணநாயகி, நமது உயிரை காப்பாற்றுகின்றவள். தர்பைக்காடாக ஒரு காலத்தில் அது இருந்ததால் அதற்கு தர்பாரண்யம் என்று பெயர். அங்கு உள்ள ஈஸ்வரன் தர்பாரண்ய ஈஸ்வரர், தர்பாரண்யேஸ்வரர். ஒரு சிவன் கோயில், புகழ்மிக்க சிவன் கோவில். 7 விடங்கத் தலங்களுள் ஒன்று. தியாகராஜ மூர்த்தமாக அங்கே சிவன் காட்சியளிக்கிறார். மூலவர் லிங்கத்திருமேனியாகவும் அதன் பிறகு தியாகராஜராகவும் மரகத லிங்கமாகவும் அங்கே வழிபாடு செய்யப்படுகிற அற்புதமான தலம். அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராதுன்னு யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான். பாவம், நிறைய பேர் அங்கேயே போட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போய் காலபைரவரை வழிபட்டு விட்டு பிரசாதம் ஏதானும் கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு வாருங்கள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருவாரூர் கோவில் பற்றிய சில அபூர்வமான தகவல்கள். 9 ராஜகோபுரம் கொண்ட தலம் திருவாரூர். திருவாரூரில் மூலவர் தியாகராஜன் அப்படிங்கிற திருநாமத்தோடு சிவபெருமான் விளங்குகிறார். திருவாரூரில் சிவன் கோவில். அங்கே சுவாமியுடைய திருநாமம் தியாகராஜா. அம்பிகை கமலாம்பிகை. பிறந்தால் முக்தி தரும் தலம் திருவாரூர். அங்கு 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 18 தீர்த்த கிணறுகள், 365 லிங்கங்கள். அப்பா, டெய்லி ஒரு லிங்கத்துக்கு பூஜை பண்ணலாம். 365 லிங்கம் இருக்கான் திருவாரூர் கோவிலில். 86 விநாயகர் சன்னதிகள்,
365 சிவலிங்கம், விநாயகர் வந்து 86 விநாயகர், 24க்கு மேற்பட்ட உட்கோவில்கள், உள்ளுக்குள்ளே சின்ன கோயிலாக 24 கோயில் இருக்கான். 1000 கல்தூண்கள். தியாகராஜருக்கு தினமும் அபிஷேகம் கிடையாது. மரகத லிங்கத்திற்கு தினசரி 8:30லேருந்து 11க்குள் அபிஷேகம், இரவு 7லேருந்து 7 மணிக்கு மறுபடியும் அபிஷேகம். மரகத லிங்கத்திற்கு 2 தரம் அபிஷேகம் நடக்குது. இந்த தகவலை தொகுத்து அனுப்பியவர் முத்துப்பேட்டை RS ஜெயக்குமார். பலே, சூப்பர், நல்ல அருமையான தகவல். முத்துசுவாமி தீட்சிதர் அந்த கோவிலில் ஒரு சன்னதிக்கும் பாடியிருக்கார். அவர் அங்கே தான் பிறந்தார். முத்துசுவாமி தீட்சிதர் ஜனனம் திருவாரூரிலே. அவர் அங்கு பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அவர் நிறைய பேருக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்துருக்கார். அந்த கோவிலில் சுத்த மத்தளம் வாசிக்கிறவங்க, அதுக்கப்புறம் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க எல்லாரும் முத்துசுவாமி தீட்சிதருடைய சீடர்கள். அவர்கிட்ட சங்கீதம் கற்றுக்கிட்டாங்க. முத்துசுவாமி தீட்சிதர் அந்த அம்பாள் மீது நவாவரண கீர்த்தனை என்று பாடியிருக்கிறார். முதலில் தியான ஸ்லோகம், அதுக்கப்புறம் 9 ஆவரணத்திற்கு 9 கீர்த்தனை, அதுக்கப்புறம் ஒரு மங்களம், எல்லாம் சேர்த்து 11 கீர்த்தனை அந்த ஒரு செட்டு. அதுக்கப்புறமா வந்து தியாகராஜ வேற்றுமை உருபுகளில் அனைத்து கீர்த்தனைகள், விபக்தி கீர்த்தனை. வேற்றுமை உருபுகளை விபக்தி என்று சொல்வார்கள். அந்த விபக்தியிலே வேற்றுமை உருபிலே எல்லா வேற்றுமையிலையும் வரும். தியாகராஜனே நம்மை காப்பாற்றட்டும், தியாகராஜா என்னை காப்பாற்று. விழி வேற்றுமையில் நாம் தியாகராஜனால் காப்பாற்றப்படுகிறோம், தியாகராஜன் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறான். எப்படி இந்த மாதிரி நீ வந்து வெவ்வேறு இதில் வந்து வேற்றுமை உருபுகளிலே இலக்கணத்தில் வேற்றுமை உருபு என்று சொல்கிறார். அந்த எல்லா வேற்றுமை உருபிலும் தியாகராஜனையும் அந்த சிவனை பற்றி பாடல்கள் பாடியிருக்கிறார். ஹடகேஸ்வரத்திற்கு தனியாக பாடியிருக்கிறார். கமலாம்பிகைக்கு தனியாக நவாவரணம் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து மொத்தம் சுமார் 50 கீர்த்தனைகள் இருக்கு. ஏன்னா அங்கே 16 விநாயகர் இருக்காங்க. சோடச கணபதிக்கும் அவர் பாடியிருக்கார். முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனைகளிலே திருவாரூரில் உள்ள சோடச கணபதி கீர்த்தனைகள் என்பது ஒரு தனி செட்டு, கமலாம்பா நவாவரணம் ஒரு தனி செட்டு, தியாகராஜ விபக்தி கீர்த்தனைகள் அது ஒரு செட்டு. அது தவிர எல்லா சன்னதிகள்லாம் ஒன்று அப்படியே நிறைய இருக்குது. கச்சக்கமாக பாடியிருக்கார். அதில் அந்த சன்னதி அந்த அந்த டெய்ட்டியோடைய சிறப்பு எல்லாத்தையும் அதில் எடுத்து சொல்வார். அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, சங்கீத மும்மூர்த்திகள் 3 பேருமே திருவாரூரில் தான் பிறந்தாங்க. ஆனால் 3 பேருக்குமே நேட்டிவ் பிளேஸ் வந்து திருவாரூர் இல்லை. ஏதேதோ காரணத்துக்காக அவர்களுடைய பெற்றோர்கள் அங்கே மைக்ரேட் பண்ணியிருக்காங்க. தியாகராஜருடைய பெற்றோரும் திருவாரூருக்கு வந்துட்டாங்க. முத்துசாமி தீட்சிதருடைய பெற்றோர்களும் திருவாரூருக்கு வந்து குடியேறி விட்டார்கள். சாமா சாஸ்திரியுடைய பெற்றோர்களும் அங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சாமா சாஸ்திரி தஞ்சாவூருக்கு வந்துட்டார். இந்த காமாட்சி அம்மன் கோயிலில் பூஜை பண்ணுற ஒரு ஃபேமிலி அவர். தியாகராஜர் திருவையார் வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டார். முத்துசாமி தீட்சிதர் ஊராக போய் இமயமலை வரை சென்று எல்லா கோயில்களையும் தரிசனம் செய்து ஒரு கோயிலுக்கும் ஒரு ஸ்தல புராண பாட்டு, ஸ்தல புராணத்தை ஒரு பாட்டாக பாடிடுவார். அந்த பாட்டை எடுத்தோன்னா அதில் ஸ்தல புராண தகவல் ஃபுல்லாக வரும். அந்த மாதிரி பத்ரிநாத் வரைக்கும் போயிருக்கார். சுபபந்து வராளியில் ஸ்ரீ சத்யநாராயணம் வந்து இமயமலையிலே பாடப்பட்டது. அங்கேருந்து ஆரம்பித்து கேரளாவிலே உள்ள குருவாயூரில் ஸ்ரீகிருஷ்ணம் பஜமானச அது வரைக்கும் எல்லாமே தீட்சிதர் ஒரு தலத்திற்கும் ஒரு பாடல் என இந்தியாவின் வடகோடியிலிருந்து தென்கோடி வரை சென்றிருக்கிறார். அவர் பிறந்ததும் அதே திருவாரூர் தான். தியாகராஜர் அவதரித்ததும் திருவாரூர், சமாதியானது தான் திருவையாறு. பிறந்தது திருவாரூர் தியாகராஜா. அதனால் திருவாரூர் என்று சொல்லும் பொழுது சங்கீத மும்மூர்த்திகளை நினைத்து கொள்ளாமல் இருக்க முடியாது. திருவாரூர் என்று சொல்லும் பொழுது ஈசனே சாலையிலே நடந்து வந்து சுந்தரருக்காக பெண்ணு கேட்டார். அப்படின்னா அது எவ்வளோ சிறப்பான ஊர் பாருங்க. சிவபெருமான் பாதம் பட்ட ராஜ வீதிகள், அந்த ரத வீதியெல்லாம் சிவபெருமான் நடந்த இடமா, அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அதனால் திருவாரூரை பற்றி தகவல்கள் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அது ரொம்ப அழகாக சில தகவல்களை தொகுத்து RS ஜெயக்குமார் அவர்கள் என்று அனுப்பியிருக்கிறார். மிக்க நன்றி. ஒருவருடைய ஜாதகம் ரிஷப லக்னம் 4ஆம் அதிபதி 11ல் இருப்பது சிறப்பை தருமா? சூரியன் 11ல் இருந்தாலே நல்லது தான். எல்லா லக்னத்துக்குமே 11ல் சூரியன் என்பது சிறப்பைத்தான் கொடுக்கும். எந்த லக்னமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அது ஒரு யோகம், ஏதோ ஒரு அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். சூரியன் உத்திரட்டாதி சாரம் பெற்றது நல்லதா? RS ஜெயக்குமார். 11ல் இருந்தாலே நல்லது தாங்க. ரிஷப லக்னத்துக்கு 11ல் சூரியன்கிறது நல்லது தான். அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. பொதுவாகவே எல்லா லக்னத்துக்குமே 11ல் சூரியன் என்பது நன்மை செய்யும். மேஷ லக்னம் லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது நல்லதா? அஷ்டமாதிபதியாக தான் அது செய்யும்.
லக்னாதிபதி செய்ய வேண்டிய நன்மைகளையும் ஓரளவு செய்யும். ஆனால் எட்டுக்குடையவன் செய்ய வேண்டிய தீமைகளையும் சற்று செய்யும். சுமார் தான், அது ஒன்றும் பெரிய யோகம்னு சொல்ல முடியாது. 8ல் செவ்வாய் மேஷத்துக்கு இருக்கக்கூடாது. இருந்தால் அவன் எட்டுக்குடையவன் செய்கிற வேலையை தான் ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருப்பான். லக்னாதிபதியாச்சே நல்லது பண்ண வேண்டாம் என பண்ணலையே. நடைமுறையில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மேஷ லக்னம் 8ல் செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் போராட்டம் தான் லைஃப்பில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரே லிட்டிகேஷன்லேயே போயிட்டுருக்கும். ஏகப்பட்ட லிட்டிகேஷன். ஒரு கேஸ் முடிஞ்சு அடுத்த கேஸ் வரும். பாதி நேரம் கோர்ட்டில் தான் இருப்பாங்க. ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கு போகிறான்னாலே அப்போ அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். வக்கீலாக இருந்தால் நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கிளைண்ட்டாக போனோன்னா நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். ஆர்எஸ் ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. செவ்வாய்க்கு பலனும் இங்கே எப்படி எடுத்துக்கொள்வது? அதுதான் 8ல் இருந்தால் அட்டமாதிபதி தான் வலு. 8குடையவன் வலுப்பெற்றதாக தான் அதை எடுத்துக்க முடியும். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்திருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். நிறைய பழைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் இப்பொழுது எடுத்து தூசி தட்டி மறுபடியும் அதையெல்லாம் கொண்டு வருவீங்க. உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள் யார் என்பதை உட்காந்து லிஸ்ட்டு போட்டு எழுதுவீங்க. இன்றைக்கி ஒரு பட்டியல் தயார் பண்ணுவீர்கள். யாரெல்லாம் பணம் பாக்கி, எவ்வளோ யார் யார் கொடுக்கணும், அப்படி ஒரு லிஸ்ட்டை போட்டு அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கான நடவடிக்கையிலே இன்றைய தினம் இறங்கினால் அது உங்களுக்கு வந்து சேரும். பழைய பாக்கி வசூலாகின்ற நாளாக இருக்கிறது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்திலே ஓரளவு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். அதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்யலாம். உத்தியோகத்திலே உங்களுக்கு ஏதாவது அலுவலகத்தில் புதிய பணிகள், புதிய பொறுப்புகள் கொடுத்தால் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் உள்ள இளைஞர்கள், ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இப்பொழுது விளையாட்டுத்துறையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டுத்துறை மூலமாக பெயர் புகழ் கிடைக்கும். பரிசுகள், கேடயங்கள், பட்டங்கள், சான்றிதழ்கள் போன்றவற்றையெல்லாம் பெற்று அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டு ஹாலில் அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கண்ணாடி போட்ட ஒரு பெரிய வார்ட்ரோப் ஒன்று பண்ணி அதில் தெரிகிற மாதிரி அப்படி சர்டிஃபிகேட்டெல்லாம் வரிசையாக வச்சு நீங்கள் வாங்கியிருக்கிற அவார்ட்ஸ், மெடல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி ஹாலில் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய சேரும். விளையாட்டுத்துறையில் நல்ல முன்னேற்றம் ரிஷபராசி இளைஞர்களுக்கு ஏற்பட போகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசியினருக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ராசியிலே புதன் சுக்கிரன் சேர்க்கை, 2ஆம் இடத்திலே குரு உச்சம். இன்னும் 2 நாட்கள் செவ்வாய்க்கிழமை ராத்திரி சுக்கிரன் ராசியை விட்டு நவந்து கடகத்துக்கு வந்துடும். அப்போது குரு சுக்கிரன் சேர்க்கை 2ஆம் இடத்திலே ஏற்படும். அது இன்னும் அதிக நன்மையை செய்யும். எனவே இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறப் போகின்றன. பெரிய பெரிய பொறுப்புகளெல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும். தலைமை பொறுப்பு உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு வழங்கப்படலாம். அதற்கான தகுதி உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக இப்பொழுது கிடைக்கும். தலைமை பொறுப்பு வகிக்கும் விதத்திலே உங்களுடைய கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே குரு உச்சம் பெற்று இருப்பது அற்புதமான யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. கடகம் சந்திராஷ்டமம். ஆனால் அமைதி அமைதி அமைதி. ரொம்ப பேசாதீங்க, பேசவே பேசாதீங்க. சைலண்ட்டாக இருந்துருங்க. யாராவது எதாவது கேட்டால் நாளைக்கு பதில் சொல்கிறேன், யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுங்க. எனக்கு யோசிக்கிறதுக்கு 2 நாள் டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்குள்ளே சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல பதிலாக சொல்லலாம். உங்களை யாராவது பெரிய அமௌண்ட்டெல்லாம் செலவு பண்ணுறதுக்காக உங்களை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் சிக்க மாட்டீங்க. நீங்கள் உஷாரான ஆள் தான். இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. யாராவது பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு பெரிய அமௌண்ட் வரும், இவ்வளோ வரும் அப்படிம்பாங்க.
சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணோன்னா அதான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு அனுப்புகிறாரு. அவருக்கு நீங்கள் ஒரு 75,000 ரூபா பணம் அனுப்பிச்சிங்கன்னா அவர் இந்த டீட்டெயில்ஸ் அனுப்புவார். அந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு நீங்கள் அதில் இருக்கிற ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வருமா. இந்த 75,000 எப்போ வரும்னு வரவே வராது. அது பெரிய அமௌண்ட்டும் வராது. இந்த இனிஷியலாக 75,000 கட்டுன்றானே அதுவும் வராது. ஆக மொத்தம் ஒன்றும் வராது, எதுவுமே வராது. ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படி பேசுவாங்க. ஓஹோன்னு பெரிய 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 பில்டப்பெல்லாம் கொடுத்து பேசுவாங்க. நான் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். என்ஆர்ஐ ஃபண்டு வருது ஒரு இடத்துல. அது ரொம்ப இல்லை, ஒரு 1000 கோடி தான். அந்த 1000 கோடியை வாங்கி அதை ஒரு 3 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி நான் தான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். பேங்க் மேனேஜர் மூலியமாகவே பண்ணுறேன் அப்படிமா. இந்த ஜென்மத்தில் அது வராது. 10 வருஷம் கழித்து அவனை மறுபடியும் பார்த்தா அப்பவும் அதையே சொல்லிகிட்டு இருப்பான். என்ஆர்ஐ ஃபண்டு வருது ஒரு 1000 கோடி அப்படிமா. பார்த்தா கோடியிலே நின்றுட்டுருப்பான், தெருக்கோடியிலே நின்றுட்டுருப்பான். இருக்கிறது தெருக்கோடி, ஆனால் பேசுகிறது 1000 கோடி. வெறும் வெத்து வெட்டு. இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது நாட்டில். அந்த மாதிரிலாம் யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உற்சாகமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவினர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். இன்று மாலை நேரத்திலே நீங்கள் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வதற்காக சென்று வருவீர்கள். அப்பொழுது பார்த்தால் அங்கே உங்களுக்கு மிகவும் நெருக்கமான சிலர் அதே கோவிலுக்கு வருவார்கள். அவர்களை அங்கே சந்தித்ததிலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 2 குடைவனும் 11 குடைவனும் ஒன்றாக இணையப் போகும் நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதிலும் 11ஆம் இடத்திலே குரு உச்சமாக இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நேரம். எதிர்பாராத விதமாக நல்ல வருமானம் இப்பொழுது கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. புரட்டாதி நட்சத்திரம் என்பது உங்களுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம். அதிலே சந்திரன் இருக்கிறது. 6ஆம் இடத்திலே சனி, 7ஆம் இடத்திலே செவ்வாய், 8ஆம் இடத்திலே சூரியன், 9ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன், 10ஆம் இடத்து குரு, 11ஆம் இடத்து கேது என கிரகங்களெல்லாம் அழகாக கிரகமாலிகா யோகத்திலே அமைந்து உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. ஏராளமான நன்மைகள் தொழில் ரீதியாக நடைபெறும். வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 9ஆம் இடத்தில் குரு உச்சம் என்பது பெரிய யோகம். 5 குடைவன் 9இல் உச்சம். எனவே நீங்கள் மிகப்பெரிய நன்மையை அடையப் போகிறீர்கள். நாளைக்கு இன்னொரு பெரிய விசேஷமான கிரக அமைப்பு ஏற்பட போகிறது. இன்றைக்கே அதுக்கான ஒரு முன்னறிவிப்பு இண்டிகேஷன்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. 5 குடைவன் 9இலும் 9 குடைவன் 5இலும் பரிவர்த்தனா யோகம் பெறுகின்றன. சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பெறப்போகின்றன நாளைக்கு. இப்பொழுது சந்திரன் வீட்டிலே குரு இருக்கிறது. நாளைக்கு குரு வீட்டிற்கு சந்திரன் வருகிறது. அப்போ அந்த பரிவர்த்தனா யோகம் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கும். உச்சம் பெற்ற குருவால் சந்திரன் பார்க்கப்படும். குருவின் வீட்டிற்கு சந்திரன் வருகிறது நாளை தினம். எனவே பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் நாளை மறுநாள் நடைபெறவிருக்கின்றன. அதற்கான முயற்சிகள் இப்பொழுது நீங்கள் இறங்கலாம். அதற்கான தகவல்கள் சில சேரும். ஒரு பெரிய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னறிவிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். நிஜமாகவே ஒரு பெரிய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் முடியும். நல்ல வருமானம் கிடைக்கும். பெரிய வருமானம் கிடைக்க போகிறது. விருச்சிக ராசிக்கு வரும்படி அதிகமாக கிடைக்க போகும் நல்ல நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் 5இல் 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய பொறுப்புகள், பதவி உயர்வுகள் போன்றவை உங்களை தேடி வரும். நீங்கள் எந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. மகர ராசி அன்பர்கள் இந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். மகரத்திற்கு இது ஒரு சிகரம் வைத்தாற்போல் மிகச் சிறப்பான நல்ல நாள்.
2ஆம் இடத்திலே சந்திரன் ராகு, 3ஆம் இடத்திலே ராசி அதிபதி சனி இருக்கிறது. 4ஆம் இடத்தில் 4 குடையவன் ஆட்சி. 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிலம், பூமி, வீடு போன்ற அசையா சொத்துக்கள் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இப்பொழுது அது முடிவுக்கு வரும். பிரச்சனைகள் நல்ல முடிவு எட்டப்படும். அந்த பிரச்சனை ஒரு ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படியே பர்மனெண்ட்டாக தீந்துடும். பிரச்சனை தீரும். பல வருடங்களாக முடிவுக்கு வராத சொத்து பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வரும். அதனால் மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். மாணவர்கள் நன்றாக கல்வியிலே ஆர்வம் செலுத்துவார்கள். மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு சுலபமாக கிடைக்கும். அதற்கு தேவையான எல்லா வசதிகளும் உங்களுக்கு ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். கை நிறைய காசு கிடைக்கக்கூடிய நேரமாக இது விளங்குகிறது. தேவைக்கேற்ப, தேவைக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாக பணம் கிடைக்கும். தேவையை காட்டிலும் அதிக பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் குரு பார்வையிலே மீன ராசி இப்பொழுது இருக்கிறது. குரு பெயர்ச்சி ஆனதிலிருந்து குரு பார்வையில் மீன ராசி இருப்பதால் மீன ராசிக்கு சற்று நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்றன. அதிக நன்மைகள் மீன ராசிக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரம். இன்றைய தினம் கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷமாக ஜாலியாக செலவு பண்ணுவீங்க. எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள். மாணவ செல்வங்கள் நன்றாக படித்து மேற்படிப்புக்கு வாய்ப்பு பெறுவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு அட்மிஷன் கிடைக்கும், ஃபீஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். இன்று நல்ல தகவல் வந்து சேரும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர், சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள், பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்மநிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விக்னசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமாதிவாதாத்ரி ஸ்வாகா ஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி 8/6/2026 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும்.
ஓம்காரம் பகுதியில் தினம்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஜோதிடத்தில் ஜாதகப்படி ஒருத்தருக்கு ஒரு கல்வி அமையணும்னு இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைக்கு வேறொரு கல்வியை படிக்க வைக்கணும்னு விருப்பம் இருந்தால் அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணி படிக்க வைக்கலாமா? உதாரணத்துக்கு ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு குழந்தையும் மருத்துவர் ஆக்கணும்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா அந்த அமைப்பு இல்லைன்னா கூட பரிகாரம் பண்ணிட்டு படிக்க வைக்கலாமா அப்படின்றத பற்றின விளக்கமும், சில பிள்ளைகளுக்கு படிப்பு மேலே நாட்டம் இல்லாமல் கலைகள் மேலே நாட்டம் இருந்தது அப்படின்னா அதில் செலுத்தாமல் வேறு வழியில் செலுத்துறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் உண்டா? ஏன்னா கலைகளில் அவங்களால போதிய அளவு சம்பாதிக்க முடியாது இல்லையா? அதனால் இதுக்கான விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. பொதுவாக ஜாதகத்தில் இந்த கல்வி தான் அமையும்னு ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்போ வித்யாஸ்தானாதிபதி வித்யாக்காரகன் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நடப்பு தசையை வச்சு சொல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பா வழக்கறிஞராக இருப்பார், அம்மாவும் வழக்கறிஞராக இருப்பார். அப்போ இவா ஏற்கனவே நிறைய கிளைண்ட் இவாகிட்ட இருப்பாள். பையனோ பொண்ணோ வழக்கறிஞரானால் சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறது இயற்கை தான். அதே மாதிரி ஒரு மருத்துவர் இருக்காருன்னா கணவனும் மனைவியும் மருத்துவராக இருக்கும்பொழுது தன் குழந்தைகளும் மருத்துவரானால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைப்பாள். இது இயற்கையான ஒரு விஷயந்தான். பரிகாரம் பண்ண முடியுமானா பரிகாரம் கட்டாயம் பண்ணலாம். ஆனால் விதி வழி மதி செல்லும்னு அவள் அதில் சிறப்படைய முடியுமானா அது ரொம்ப சந்தேகம்தான். ஒருவேளை நீங்கள் பரிகாரங்கள்லாம் பண்ணி மருத்துவர் ஆகிடலாம், இல்லை வழக்கறிஞரோட பையன் வழக்கறிஞராகலாம். ஆனால் அதில் பளிச்சுன்னு சிறப்பாக இருப்பாரான்னா அது சந்தேகத்துக்குரிய விஷயந்தான். அதில் சந்தேகம் வேண்டாம். அதனால் குழந்தைகள் ஜாதகத்தில் இருக்க இயற்கையான கல்வியை படிக்க வைக்கலாம். அது கட்டாயம் குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும். சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு வரலன்னு சொல்லுவீங்க, இல்லை ஒரு சுமாரான படிப்பாக இருப்பார், கலைகளில் நாட்டம் இருக்கும். அப்படி நாட்டம் இருக்கும்பொழுது அதுக்கு அந்த துறையில் ஈடுபடுத்தலாமான்னு அவன் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டைரக்டர், புகழ்பெற்ற டைரக்டர், ஒரு காலேஜ் தான் போகிறார் கஷ்டப்பட்டு. அவள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறவா. இவருக்கு மட்டும் சினிமா துறையில் டைரக்டர் ஆகணும்னு ஆசையில் பெரிய முயற்சியெல்லாம் எடுக்கிறார். அந்த பெரிய முயற்சிகளில் நிறைய சோதனைகளை சந்திக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு பெண் கொடுக்குறவா கூட இவர் சினிமா துறை டைரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு சொன்ன உடனே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு எல்லோரும் சொல்லிட்டா. அப்புறம் போராடி தான் திருமணமே நடக்கிறது. அந்த நிலையில் ஏதோ அது நான் இதனால் நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன். எண் கணிதத்தில் ஒரே ஒரு எழுத்தை சேர்க்குறார். அந்த ஒரு எழுத்தை சேர்த்த உடனே அவருக்கு ஒரு திருப்பம் கிடைக்கிறது. புகழ்பெற்ற டைரக்டராக போகிறார், பல வெற்றிகரமான படங்களை தயாரிக்கிறார். அப்போ எண் கணிதப்படி நடந்ததான்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த ஒரு எழுத்து சேர்த்ததுனால நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன். அவர் அந்த ஒரு எழுத்தை சேர்க்குறார். அப்போ அவர் ஜாதகத்தில் அந்த கலை அவரை கை தூக்கி விட்டுது. ஒருவேளை அவர் மிகப்பெரிய படிப்பு படித்து அரசாங்கத்தில் பெரிய பதவிக்கு போயிருந்தால் கூட இந்த புகழ், இந்த பணம் அவரால் ஒரு 100 பேர் சாப்பிடும்படியான ஒரு சூழ்நிலை. அவருக்கு நிறைய உதவியாளர்கள்லாம் உண்டு. அவ்வளோ பேருக்கு அத்தனை குடும்பத்துக்கு அவர் சாப்பாடு போடக்கூடிய நிலை கிடச்சிருக்காது. எதனால் சொல்ல வரோன்னா, குழந்தைகள் கலையில் நாட்டம் இருந்தால் அதில் சேர்த்துடலாம். இன்னொருத்தர் அப்பா கொஞ்சம் கடன் பட்டுட்டார். பையன் படிப்பு சுமார், காலேஜில் படிக்கிறார் சுமாராக. ஆனால் கிரிக்கெட்டில் அதிக ஆர்வம். ஒரு நம்ப முடியாத அதிசயம் நடந்தது. அவள் அப்பாவோட கடன் மொத்தத்தையும் பையன் வெளியில் போய் கிரிக்கெட்டெல்லாம் விளையாட ஆரம்பித்தார். அது மொத்த விவரம் எனக்கு தெரியாது. அதில் ஏதோ அவருக்கு பணம் வருது, இந்தியா முழுக்க போய் விளையாடுறார், அப்புறம் வெளிநாடும் போயிட்டு வர்றார். அதனால் அவள் அப்பாவோட கடன் அடையிறது. நல்லா பாருங்கள், ஒரு சாதாரண காலேஜ் தான் முடிக்கிறார், அதுக்குள்ளேயே அவருக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் பல இடங்களுக்கு போய் கிரிக்கெட் விளையாடுறார். பின்னால் அதனால் அவருக்கு வேலையும் அமையிறது, அந்த கிரிக்கெட்டால் வேலையும் அமையிறது. இது மாதிரி நிறைய ஜாதகங்களை பார்க்குறோம். ஒருத்தர் பேசிக் கல்வியை தாண்ட முடியல, ஆனால் உடற்பயிற்சியில் அதிக நாட்டம். அப்போ மிஸ்டர் மெட்ராஸாக ஒரு 3 வாட்டி தேர்ந்தெடுக்கப்படுறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறது. மிஸ்டர் மெட்ராஸாக 3 வாட்டியும் என்னமோ வர்றார். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உத்தியோகமும் கிடைக்கிறது. இப்போ இவர் என்ன தான் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் மத்திய அரசாங்கத்தில் அந்த வேலை அவர் கிடச்சிருக்குமான்றது சந்தேகம். ஆனால் இவருக்கு அந்த வேலை அவரோட அந்த திறமைக்காக கிடச்சிது. அதனால் குழந்தைகள் வாழ்க்கை ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கணும். வெறும் கல்வி மட்டும் பலன் தரும்னு மொத்தம் இப்போ படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் சொல்ல, கல்வி மட்டும்தான் லைஃபு நம்ம சொல்லக்கூடாது. ஒழுக்கமும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி தான் பலன் தரும். கல்வி ரொம்ப உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் ரொம்ப குறைவாக இருந்தால் படித்த படிப்பு பிரயோஜனம் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோன்னா, குழந்தைகளுக்கு நம்ம ஒரு பேசிக்கு தவறான விஷயத்தை சொல்லி கொடுத்துட்றோம். நான் அடிக்கடி சொல்வேன், குழந்தைகள் 100 பொருள் கேட்டுதுன்னா ஒரு 10 பொருள் வாங்கி கொடுக்காதீங்க. அதை தவிர்த்து குழந்தைக்கு தோல்வியை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளை முழு வெற்றிக்கு நம்ம பழக வேண்டாம், கொஞ்சம் தோல்விக்கும் குழந்தைகள் பழகட்டும்.
நம்ம கேட்டதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்னு நினைக்கிறத விட 1-2 கிடைக்காம போகும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்க தேர்வுகள் எழுதி தோற்று போயிட்டா அந்த குழந்தைகள் சில குழந்தைகள் இறந்து போகிறதுன்றா. தோல்விகளை வந்து குழந்தைகளுக்கு பழக்குங்கன்னு சொல்கிறோம். சின்ன வயசுலேருந்தே தோல்விகளை பழக்குங்க. கல்வி மட்டும்தான் பணத்தை கொடுக்கும்னு நம்ப வைக்காதீங்க. லக்ஸரி லைஃப் தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. சொல்லியும் கொடுக்காதீங்க. வீடு, காரு, விலையுயர்ந்த செல்ஃபோனு, உயர்ந்த பதவி, இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நம்ம தவறாக சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அதனால் குழந்தைகள் கலையில் நாட்டம் வச்சா கட்டாயம் ஈடுபடுத்துங்க. நாம் வாழ்ந்த வாழ்க்கையை குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்துங்க. நம்மளோட கடந்த தலைமுறையில் இருந்த கல்வி, கடந்த தலைமுறையில் இருந்த ஒழுக்கம் ஒரு ஏதோ ஒரு இதில் வந்தது. ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். அந்த பையன் +2 படிக்கிற பையன் மாதிரி இருக்கான். அவன் ஆசிரியரை போட்டு அடிக்கிறான். அப்போ ஆசிரியரை வந்து பையன் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறான். அவர் அந்த அடியை வாங்கிட்டு அவரால் திருப்பி அடிக்கக்கூடிய சக்தி இல்லாமல் முழிக்கிறார். அப்போ எதுக்கு சொல்ல வர இந்த வார்த்தைன்னா, எந்த இடத்துல நடந்து எது எனக்கு இந்த விவரம் தெரியாது, நான் அதை பற்றி யோசிக்கலை. அப்போ பசங்களோட ஒழுக்கம் வந்து சுத்தமாக போயிடுது இல்லையா? அங்கே நல்லா பார்க்கணும். ஒழுக்கம் வந்து பசங்களுக்கு இல்லை. அப்போ மெட்டீரியல் வந்து லைஃபுன்றதை விட ஒழுக்கம்தான் லைஃப்னு குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். அதனால் கலைகளில் குழந்தைங்க ஈடுபட்டால் தாராளமாக ஈடுபடுத்துங்க. உயர்ந்த கல்வி படித்தாதான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போவார், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போனால் தான் பெரிய வாழ்க்கைன்ற மாயையை உடைச்சிருங்க. ஏன்னா நம்ம தேசத்தில் இல்லாத ஒன்று இன்னொரு தேசத்தில் இருக்க போகிறதில்ல. அதனால் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. கலையில் நாட்டம் இருந்தால் கலையை கற்றுக் கொடுங்க. அந்த ஜாதகருக்கு எந்த கலை நன்னா வரும். இப்போ தற்காப்பு கலையாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் நம்ம தான் இப்போ மறந்துட்டோமே. நம்மளோட தற்காப்பு கலைன்னு இருந்ததெல்லாம் சிலம்பத்தை மறந்துட்டோம். ஏன் உங்களுக்கு தமிழ் குத்து சண்டைன்னு இருந்தது, இப்போ யாருக்குமே தெரியாது. இங்கிலீஷ் பாக்ஸிங் தான் தெரியும். தமிழ் குத்து சண்டைன்னு இருந்தது யாருக்குமே தெரியாது. குஸ்தி தாவுன்னு ஒரு கலை இருந்தது தமிழ்நாட்டில். இன்றைக்கி அது பல பேர் மறந்துட்டா. ஏன் இதெல்லாம் சொல்ல வரோன்னா, குழந்தைங்களுக்கு கலையில் நாட்டம் இருந்தால் அது எந்த கலையில் நாட்டம் இருக்கோ அதை கற்றுக் கொடுங்க. கலை வந்து கைவிடாது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, கலையில் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதி ஒழுக்கம் தானே வந்துடும். ஒரு தற்காப்பு கலை முழுக்க கற்றுன்றவனை பார்த்தா அடக்கமாக இருப்பான். இந்த அறகுறையாக இருக்கிறவன் செய்யக்கூடிய செயல்களை முழுமையாக தற்காப்பு கலை தெரிஞ்சவன் செய்யவே மாட்டான். அதேமாதிரி இந்த வீணையாக இருக்கட்டும், பிட்டிலாக இருக்கட்டும், கர்நாடக சங்கீதமாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் குழந்தைகள் விருப்பத்தோடு இருந்து அதில் ஈடுபடுத்துங்க. அந்த ஒழுக்கம்ன்றது அதில் தானே வந்துடும். கலைக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. நீங்கள் நல்லா பாருங்கள், கலையில் வந்து தன்னோட குருவை மதிக்கிற முறை இருக்குது இல்லையா? அது பாட்டாக இருக்கட்டும், இல்லை வீணையாக இருக்கட்டும், இல்லை வந்து நாட்டியமாக இருக்கட்டும், எந்த கலையாக இருந்தாலும், ஏன் செஸ் போர்டோடாக இருக்கட்டும், கேரம் போர்டாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்பாலாக கூட இருக்கட்டும், குருக்கு கொடுக்குற மரியாதை இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுதான் ஒழுக்கம்னு சொல்லுவோம். அதனால் கலைகளுக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் உண்டு. கூடுமானவர் குழந்தைகள் கலையில் ஈடுபடணும்னு ஆசைப்பட்டால் ஈடுபடுத்துங்க. பாக்கியம் நன்னா இருந்ததுன்னா அதில் அவள் புகழ்பெற்றவராக வரலாம். நீங்கள் அந்த குழந்தைகள் வந்து உயர்கல்வி படித்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை கூட அவள் ஒரே ஒரு இடத்துல சம்பாரிச்சுடலாம். அந்தளவு கலை வாழ்க்கைக்கு ஒரு ஒளியும் காட்டும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறுமை பாட்டு கற்றுண்டு பாட்டு டீச்சராக போய் 4 பேருக்கு டெய்லி சொல்லிக் கொடுத்து மாதம் 500 ரூபா சம்பாதிப்போம், அந்த கற்பனைக்கு ஏன் போகிறீங்க? ஒரு சில பேர் வாழ்க்கை அப்படி இருக்கலாம். ஆனால் சிறு வயதிலேயே கலையில் ஈடுபடக்கூடிய குழந்தைகள் வீணாகிறதே கிடையாது. அது முடத்தெங்கு ஆகவே ஆகாது. முடத்தெங்குன்னா தென்னை மரம் வளரும், அது பாதி வளர்ந்த உடனே அது வளைஞ்சி பக்கத்து வீட்டுக்காக போய் அது வளைஞ்சி நிற்கும். எஸ்பெண்டு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் தண்ணி விடுவோம், பக்கத்து வீட்டில் போய் அது காய்க்கும். முடத்தெங்குன்னு சொல்லுவாள் கிராமங்களில். அது மாதிரிலாம் குழந்தைகள் ஆகாது. அதனால் கலையில் நாட்டம் இருந்தால் அதை கற்றுக் கொடுங்க. குழந்தைங்க ஜாதக ரீதியாக இருக்கிற கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நாம் விருப்பப்படுற கல்வியை விட குழந்தைகள் விருப்பப்படக்கூடிய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். குழந்தைகளுடைய கல்வியே ஜோதிட ரீதியாகவா, இல்லை பெற்றோர்களின் விருப்பம் ரீதியாகவா, இல்லை அவர்களுடைய விருப்ப ரீதியாக முடிவு செய்கிறது சரியானதாக இருக்குமா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரலைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். என் பேர் கன்னிகா மேடம். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? அதாவது இப்போ திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து எந்த முன்னேற்றமே கிடையாது. தொழில் விருத்தியும் ஆகலை, அவங்களோட பிஸ்னஸும் சரியாக அமையலை. அப்போ என்ன பிஸ்னஸ் இன்னும் பேரில் பண்ணால் நல்லா இருக்குமா, அடுத்த வாழ்க்கை மாறுமாங்கிறதுக்காக ஒரு பரிகாரம் கேட்கலாம். இப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? இப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து அச்சு தொழில் தான் வச்சுருக்காங்க. அதுவே சரியாக நல்லா ஆகலை. நான் வந்து அடுத்து என் பேர்லையாவது பண்ணலாமா, வேறு எதுவும் பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்கணுமா?
எங்கே வச்சுருக்காங்கம்மா? அவங்க மதுரையில் வச்சிருக்காங்க மேடம். டைப்ரைட்டிங்கா இல்லை வந்து புக் பிரிண்ட் பண்ணுற மாதிரியான அச்சகமாம்மா? இது ஆஃப்செட் பிரிண்டிங் மேடம். இந்த கல்யாண பத்திரிக்கையில் ஆஃப்செட் பிரிண்டிங். சரிங்கம்மா. உங்கள் கணவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 23/7/1970 மேடம். புதன் ராசி, திருவாதிரை நட்சத்திரம். என்ன தொழில் மாற்றலான்னு இருக்கீங்கம்மா? அது வந்து பேப்பர் ஸ்டோர் மாதிரி ஏதாவது வைக்கலாமா, இல்லை ஏதாவது உணவு சார்ந்த பொருள் ஏதாவது வைக்கலாமான்னு. சரிங்கம்மா. அடுத்து என்ன தொழில் பண்ணலாம், அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத சுவாமிஜி உங்களுக்கு சொல்லுவாங்கம்மா. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பலன் வருது, என்ன பரிகாரம் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அது சார்ந்த பொருள் விற்கிற தொழிலே செய்கிறது நல்லது. அப்போ பேப்பர் வாங்கி விற்கிறது, இந்த அது சம்பந்தமான பொருட்களை விற்கிறது நல்லது. உணவு சார்ந்த தொழில் அப்படின்றது வேணும்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து பகுதி நேரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. முழு ஹோட்டலாக திறக்கிறது வேண்டாம். இப்போ நிறைய உணவு டெலிவரி கம்பெனி இருக்குது இல்லையா, அந்த கம்பெனிகளோடு நீங்கள் டையை போட்டுட்டு சின்ன அளவில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது இன்னும் 2-3 வருடம் பொறுமையாக இருங்க. இந்த அச்சுத்தொழில் பொறுத்த வரைக்கும் இப்போ உடனடியாக ஏற கட்ட முடியலனாலும் நிதானமாக ஏற கட்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. கொஞ்சம் கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஜென்ம நட்சத்திரம் தோறும் பக்கத்தில் இருக்க விநாயகர் பெருமானை போய் தரிசனம் பண்ண சொல்லுங்கள், பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். அவரோட பிறந்தநாள் வரும்பொழுது விநாயகர் வழிபாடு பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் சிறப்பாக பண்ணுங்கள். இது விஷயமாக நீங்கள் முடிவெடுக்கிறது அப்படின்னா திங்கக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை எந்த முடிவுகளாக இருந்தாலும் எடுங்க. கட்டாயம் இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தொழில் அமைப்பதற்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, உடல் வலி, கைகால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் அடிக்கடி வருது. என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் வலி போகலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல வலிக்குது. அதே மாதிரி கால் வீக்கம்லாம் நிறையா இருக்குது. இவற்றையெல்லாம் போக்குவதற்கு எளிய முறையில் உணவாக ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக உடல் வலி வருவதற்கு முக்கியமான காரணம் இரும்பு சத்து, மெக்னீசியம், கால்சியம் சத்து குறைந்தாலும் வருவதற்கு வாய்ப்புண்டு. இன்றைக்கு நஞ்சுண்டா கீரை, இது லட்சக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க, நஞ்சுண்டா கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. சிறுநீரக மண்டலத்துக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. ஒரு சில பேருக்கு சிறுநீரக மண்டலத்தில் அந்த வடிகட்டிகள், நெஃப்ரான்கள்லாம் பாதித்து புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும். அதே மாதிரி ரத்த சிவப்பணுக்கள் லீக்கேஜ்லாம் நிறையா வரும். அந்த வடிகட்டிகள் நல்லா இயங்கணும், வடிகட்டிகளோட கட்டமைப்பு நல்லா இருக்கணும்னா நஞ்சுண்டா கீரையை அடிக்கடி சாப்பிடலாம். நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இன்றைக்கு நஞ்சுண்டா கீரையை வைத்து ஒரு உணவு தயார் செய்ய போகிறோம். இது உடல் வலியை போக்குவதற்கும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. அந்த உணவு தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, உடல் வலியை சரி செய்யக்கூடிய நஞ்சுண்டா கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நஞ்சுண்டா கீரை, பூண்டு, காய்ந்த மிளகாய், கடுகு, இந்துப்பு, நல்லெண்ணெய், வறுத்த வேர்க்கடலை பொடி. இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு பொரியல் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலை சூடு பண்ணிக்கலாம். வானல் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் தேவையான அளவு தோல் உரித்த பூண்டு பற்கள் போட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்ததான் நஞ்சுண்டா கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நஞ்சுண்டா கீரை நல்ல பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். நஞ்சுண்டா கீரை நல்ல பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். பொதுவாக கீரைகள் எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். அதுலேயும் இந்த நஞ்சுண்டா கீரை ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் குழக்குழப்பு தன்மையோடு இருக்கும். அதனால் இதை அடிக்கடி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இதை நஞ்சுண்டா கீரை சாப்பிட்டா கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே சரியாகும். அந்த குழக்குழப்பு தன்மை இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இது சாப்பிட பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி பொரியெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது அந்த குழக்குழப்பு தன்மை அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. கீரைக்கு தேவையான அளவு இந்த உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணீர் தெளிச்சுக்கலாம். இந்த கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்தா போதும், நிறைய வேண்டாம். இப்போ இந்த கீரை நல்லா வெந்துருச்சு. கடைசியாக தேவையான அளவு வறுத்த வேர்க்கடலை பொடி
சேர்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இப்போ இந்த பொரியல் தயாராகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நஞ்சுண்டாய் கீரை இது ஒரு சில வீட்டில் குரோட்டன்ஸ் போல் இருக்கும். அந்த மரம் நல்லா பெரிய மரம் இருக்கும். இதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இளம் பச்சையாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். இந்த மரத்தில் வந்து அதிகமாக பழுத்த இலையை பார்க்க முடியாது, கீழே கொட்டிடும். பார்க்குறதுக்கே இந்த மரம் நல்லா அழகாக இருக்கும். இந்த இலையில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இது நஞ்சுண்டாய் கீரைன்னு சொல்லுவாங்க, லட்சக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சில கீரை விற்கிறவன்ட்ட கேட்டால் கொண்டு வந்து கொடுப்பாங்க, விற்பாங்க. ஒரு சில வீட்டில் வச்சுருப்பாங்க. குரோட்டன்ஸ் போல் நல்லா அழகாக இருக்கும், பெரிய மரமாக இருக்கும். இதில் ஒரு 4 இலையை எடுத்து நம்ம ஒரு பொரியல் தயார் செய்து சாப்பிட்டா கூட போதும். அதிகமாக சாப்பிட வேணாம். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இது சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு பிடி 2 பிடி சாப்பிட்டாலே போதுமானது. நிறையா சாப்பிடக்கூடாது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தின் அளவை சமன் செய்வதற்கு பயன்படுது. சிறுநீரக மண்டலத்துக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. முக்கியமாக எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் அதிக சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த பொரியலை வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். உடல் வலி, கைகால் வலி இருக்கிறவங்க, சிஆர்பியில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்க, அதே மாதிரி யூரிக் அமிலம் அதிகமாகி ஜாயின்ட் பெயின் இருக்கும், மூட்டு வலி, மூட்டு வீக்கம், கணுக்கால் வலி, கணுக்கால் வீக்கம்லாம் இருக்கும். அந்த பாதிப்பு இருக்கிறவங்களும் இது போல் ஒரு பொரியல் தயார் செய்து ஒரு வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா கூட மதிய உணவோடு சேர்த்து சாப்பிடலாம். நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் கலந்து சாப்பிட்டாங்கன்னா உடல் வலி, கைகால் வலியெல்லாம் படிப்படியாக குறையும். சிறுநீரக மண்டலத்துக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. சிறுநீரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய நச்சுகள், கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பயன்படுது. அதே மாதிரி நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம், அதில் இருக்கக்கூடிய வடிகட்டிகள், சிறுநீரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய வடிகட்டிகள் வந்து பாதிப்படையாமல் நல்லா ஆரோக்கியமாக இருப்பதற்கும், அதே மாதிரி சிறுநீரக மண்டலத்தில் வடிகட்டிகள் வந்து பாதிப்படையாதுன்னா புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும், ஹீமோகுளோபின் லீக்கேஜ்லாம் இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இது போன்ற கீரைகளை நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா சிறுநீரக மண்டலத்திற்கு அதிக பலத்தை கொடுக்கக்கூடியது. அந்த நெஃப்ரான்கள்லாம் பாதிக்காது. உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சிறுநீரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், நச்சுகள்லாம் வெளியேறும். சிறு சிறு கற்கள், துகள்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் கரைத்து வெளியேற்றுவதற்கும் பயன்படக்கூடியது. முக்கியமாக ஜாயின்ட் பெயின், மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஃபைப்ரோமயால்ஜியா பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடலாம். உடல் வலி, கைகால் வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதே சமயத்தில் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிடும்பொழுது அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கும், ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கும் என்னென்ன பக்க நோய்கள்லாம் வருமோ அவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. குறிப்பாக தோள்பட்டை வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்க சாப்பிடலாம். அதே மாதிரி மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நம்ம உடலில் ரத்த நாளங்களில் ரத்த கட்டிகள் தேங்கினாலும், ரத்த கட்டிகள்லாம் உருவாகினாலும் ரத்த ஓட்டம் தடை ஏற்படும். அதே மாதிரி கெட்ட கொழுப்பு நிறையா இருந்தாலும் ரத்த நாளங்களில் படிந்து அடைத்து ரத்த ஓட்டம் வந்து தடை ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இது போல் இந்த கீரையை, நஞ்சுண்டாய் கீரையை உள்ளுக்கு அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் அந்த கொழுப்பு கட்டிகளை கரைத்து வெளியேற்றுவதற்கும், ரத்த கட்டிகளை கரைத்து வெளியேற்றுவதற்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் பயன்படக்கூடியது. ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு இது போல கீரைகளை நம்ம அடிக்கடி சாப்பிட்டாலே போதுமானது. இதிலலாம் வந்து பூச்சி மருந்து, கெமிக்கல்ஸ்லாம் சேருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இயற்கையில் அது மட்டும் தானாக வளர்ந்து கிடக்குது. நம்ம அதை பறித்து சாப்பிட்டோம்னா நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நேயர்களே, உடல் வலியை சரி செய்யக்கூடிய நஞ்சுண்டாய் கீரை பொரியல் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு வானல்ல 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு தாளித்து, அது கூட பூண்டு, காய்ந்த மிளகாய் சேர்த்து தாளித்து, அது கூட நஞ்சுண்டாய் கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி, அது தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து கீரை நல்லா வெந்து வந்ததும் கடைசியாக வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா கலந்தெடுத்தோம்னா இந்த கீரை தயார். நேயர்களே, நஞ்சுண்டாய் கீரையை பயன்படுத்தி இது போல் ஒரு பொரியல் தயார் செய்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. இளநீர் சாப்பிட்டுட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இலசாக இருக்கக்கூடிய தேங்காயை கண்டிப்பாக சாப்பிடணும். அதாவது நம்ம இளநீர் வழுக்கைன்னு சொல்லுவோம். நல்லா இலசாக இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். இளநீர் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அந்த வழுக்கை வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். அது கொஞ்சமாக இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் அளவாவது நம்ம அப்போ அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரணும். அதுவும் முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு குழந்தையிலேருந்தே அதை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பிற்காலத்தில் எலும்புகளில் எந்த நோயும் வராது. எலும்புகள் நல்லா பலமடையும். குழந்தைங்களுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும். இளநீர் வழுக்கை மட்டும் இல்லை, நம்ம தேங்காயை கூட வந்து அப்படியே தேங்காயை வந்து உணவில் தான் போட்டு சமைச்சு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. தேங்காயை காலை நேரத்தில் ஒரு சின்ன 2-3 பீஸ் அளவுக்கு குழந்தைங்களுக்கு கடித்து சாப்பிட்ற கொடுத்தீங்கன்னா பற்கள் பலமடையும், எலும்புகளும் பலமடையும். அதே சமயத்தில் தேங்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூ இருந்ததுனாலும் தேங்காய் பூவையும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.